இந்தியா கூட்டணிக்குள் அமுதமாக இல்லாமல் விஷத்தையே கடைந்தது யார் அப்படின்னு வெளிப்படையாக ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது பாஜக எதிர்ப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணிக்குள் ராகுல் செய்த குட்டி கலாட்டா விஷத்தை போன்றது அப்படின்னு வெளிப்படையாக திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலி தலையங்கத்தினூடாக ராகுலுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த தலையங்கம் 24 மணி நேரத்துக்குள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள், அதாவது விஜய் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா அமைச்சர்கள் 4 பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக. உண்மையிலேயே முரசொலி வெளியிட்டிருக்கக்கூடிய தலையங்கத்தில் அப்படி என்ன இருக்கிறது? ஏன் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணிக்குள் விஷத்தை கடைந்திருக்கிறார் என்ற காட்டமான வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது? இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன இருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முரசொலி பத்திரிகை ஒரு தலையங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. முரசொலினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், திமுகவினுடைய அஃபீஷியல் பத்திரிகை. முரசொலியில் வரக்கூடிய, அதாவது தலையங்கத்தில் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அது முழுக்க முழுக்க ஒரு கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். வெளிப்படையாகவே திமுக ராகுல் காந்தியை ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு பதில் தெரிவிக்கிறக்காக தான் இன்னைக்கு காங்கிரஸ் 4 பக்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த தலையங்கத்தினுடைய தலைமையே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒற்றுமையை குலைத்தவரே ராகுல் தானே அப்படிங்கிறது தான் தலையங்கமே. அதாவது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இல்லை பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்படி பல மாநிலங்களில் கூட்டணிகளுக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த கூட்டணி கட்சிகளை பலமிழக்க செய்ததே ராகுல் காந்தியினுடைய இந்த யுக்தி தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே விமர்சிச்சிருக்கிறாங்க. இது இன்னும் ரொம்ப துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த 8ஆம் தேதி டெல்லியில் நடந்த இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் ஜேடி தலைவர், அதே போல சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் திரு அகிலேஷ் யாதவாக இருக்கட்டும், இல்லை மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், இன்னும் பலவர், குறிப்பாக சிபிஐ சார்ந்த முக்கியமான எம்பிக்கள் எல்லாருமே நேரடியாக ராகுல் காந்தியை காட்டமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் திமுகவினுடைய முதுகில் குத்தி இருக்கிறீங்க அப்படின்னு நேருக்கு நேராக ராகுலை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. ராகுல் அதுக்கு பயங்கரமான ஒரு விளக்கம் கொடுக்கறத போல ஆடியோலாம் வெளியிட்டார். அது குறித்து நம்ம ஒரு வீடியோவை பேசணும், என்ன அந்த ஆடியோவில் இருந்துச்சு அப்படின்னு. அதில் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். நான் சைவ மரபில் எப்படி சிவன் பார்கடலை களையும் போது வரக்கூடிய விஷத்தை எல்லாத்தையும் உட்கொண்டு பார்கடலை பாதுகாக்கிறாரோ, அதாவது விஷத்தை எடுத்துக்கொண்டு மற்றதை சுத்தப்படுத்துகிறாரோ, அது போன்று விமர்சனங்களை நான் உள்ளே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் சொன்னார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் முரசொலி இந்த கட்டுரையில் இப்படி முடிச்சிருக்கிறாங்க. விஷத்தை உண்மையிலேயே கடைஞ்சது யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் என்ன அப்படின்னா, பாஜக இன்னைக்கு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்குது ஆட்சி அதிகாரத்தில் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸ் தான். இந்தியா கூட்டணி அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்குனதே நிதிஷ்குமார் தான். எங்க பீகார்ல அவர் வீட்டில் தான் இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டம் நடந்துச்சு. அந்த நிதிஷ்குமார் பல்வேறு பஞ்சாயத்துகள்னால் கூட்டணியை விட்டு வெளியே போறாரு. அது காரணம் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் தான். அவங்களுடைய ஷீட் ஷேரிங்கில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான். அவங்க கோச்சிக்கிட்டு நிதிஷ்குமார் அந்த கூட்டணி விட்டு வெளியே போகும்போது நிதிஷ்குமார் பிற்பாடு பாஜகவோடு கைகோர்க்கிறாரு. அதுக்கு பிறகு மாநில தேர்தலையும் மிகப்பெரிய வெற்றி அடைகிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நிதிஷ்குமாரை இந்தியா கூட்டணிக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி பர்ஃபெக்டா ராகுல் காந்தி வச்சிருந்தாரு அப்படின்னா பீகார்ல ஒரு எம்பி பதவியை கூட பாஜக வாங்கியிருக்காது. ஸோ கட்டாயமாக ஒரு மெஜாரிட்டியோட பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு எப்படி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷும் உதவியால தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, இவங்க இந்த பக்கம் இருந்திருந்தாங்க அப்படின்னா, எங்க ராகுல் காந்தியின் பக்கம் இருந்திருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக பாஜகவால் வெற்றி அடைந்திட முடிஞ்சிருக்காது. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி அலையன்ஸ் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வந்திருக்க முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும், இல்லை பீகாரா இருக்கட்டும், இன்னும் பல மாநிலங்கள்ல நீங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத விட மாநில கட்சிகளை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல நாம வரணும் அப்படிங்கிற மனநிலையில் செயல்பட்டதால் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோல்வி இந்தியா கூட்டணிக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கவனிக்க வேண்டியது, ராகுல் காந்தியினுடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒன்னு இந்த மாநிலங்களை பாஜக ஆளணும், பாஜக இல்லை அப்படின்னா காங்கிரஸ் இருக்கணும், மாநில கட்சிகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வேலை செய்யறாங்க. குறிப்பா வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க, அங்கே பாஜக இருந்துச்சு, பாஜகவுக்கு எதிராக நேரடியாக திரிணாமுல் காங்கிரஸ் இருந்துச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சுக்குநூறாக உடைச்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணது பாஜக தான். ஒன்றுமே கிடையாது. 45% வாங்கின பாஜக, 42% வாங்கின திரிணாமுல் காங்கிரஸ், 2 பேருக்கு இடையில 3% தான் டிஃபரன்ஸ். அவங்க 208 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க, இவங்க வெறும் 80 எம்எல்ஏக்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது. காங்கிரஸும் சிபிஐயும் திரிணாமுல் காங்கிரஸோடு மம்தாவோடு கூட்டணி போட்டு நின்றுதா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுடைய ஆட்சி அதிகாரத்தை யார் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னா
திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா தான் இன்னைக்கு சிஎம் இருந்திருப்பாங்க. அங்க பாஜகவினுடைய ஆதிக்கத்தை ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்கலாம். இதே போலதான் வெஸ்ட் பெங்கால் நடந்துச்சு, இதே போலதான் மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, இதே போலதான் இன்னும் பல மாநிலங்களில் நடந்தது. சோ அப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, பாஜக இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், வேற மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநில கட்சிகளாக முதுகில் குத்தும் வேலையை செய்தார்கள். அதைத்தான் இந்தியா கூட்டணியில நேரடியாக அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் கேட்டாங்க. அப்படி கேட்டது குறித்து தான் அந்த முரசொலி கட்டுரை மிக தெளிவா சொல்லுது. வெளிப்படையா சொல்ல போனா ராகுலை ஸ்டாலின் எச்சரிக்கிறார், நீங்க பண்ணது துரோகம் 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 அப்படின்னு. உடனே பொங்கி எழுந்த நம்ம காங்கிரஸ் அமைச்சர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையை படிச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பா இருக்கு. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மதச்சார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கிறோம், அதனாலதான் விஜய் கூட போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எந்த இடத்தில் தாவேகா விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினார் சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, மே 4ஆம் தேதி ரிசல்ட் ஒரு நாள் தான் ஆச்சு. உடனே காங்கிரஸ்காரங்களாம் பைய தூக்கிட்டு பனையூர் ஓடிட்டாங்க, போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னு கேட்டா, விஜய் ஒரு மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு ஆள், அதனால அவங்களோட நாங்க கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. விஜய் ஏதாவது ஒரு இடத்தில் ஆர்எஸ்எஸ்ஸையோ மோடியவோ எதிர்த்திருக்காரா? எதிர்க்கவே இல்லை. இதை விட இன்னொரு பச்சை பொய்யை நீங்க சொல்றீங்க. அதாவது பாஜக திரைமரபில் நின்று அதிமுகவையும் திமுகவையும் ஒன்னா சேர்த்து இங்க ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க போய் தாவேகா கூட சேர்ந்தோம், விஜய் கூட சேர்ந்தோம், விஜய்க்கு ஆதரவு கொடுத்தோம் நீங்க சொல்றீங்களே, இது பச்சை பொய் இல்லையா? நீங்க மினிஸ்டர் தானே, இவ்வளவு கேவலமான பொய்யா பேசுவீங்க? நீங்க தாவேகா ஜெயிச்சு ஒரே நாள்ல நீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேரக்கூடிய டிஸ்கஷனே மே 7ஆம் தேதிக்கு பிறகுதான் நடந்துச்சு. நீங்க மே 5ஆம் தேதி ஆதரவு கொடுத்துட்டீங்க. உண்மையிலேயே உங்களுடைய கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாரு. என்னன்னு ட்வீட் போட்டாரு? விஜய்க்கு ஒரு பெரிய வாழ்த்து போட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி போட்டுட்டு, இந்த வெற்றிக்காக உழைத்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு, அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி தொண்டர்களுக்கு வாழ்த்துன்னு போட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டில் 28 எம்எல்ஏ சீட்டை கொடுத்தது யாரு? திமுக. எவ்வளவு பேர் நீங்க ஜெயிச்சீங்க? மொத்தம் 4 பேர் தானே ஜெயிச்சீங்க, 23 பேர் நீங்க தோத்து போனீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன், மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க திமுகவை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, திமுகவை மக்கள் ஏத்துக்கிறதுனால தான் இன்னைக்கு திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்க பேசுனீங்கல்ல. நீங்க எலெக்ஷன்ல யாரு கூட நின்னீங்க? திமுகவோட நின்னீங்க. உங்களை தோக்கடிச்சது யாரு? மக்கள். திமுகவுக்கு எப்படி வாக்கு விழலையோ அதே போல காங்கிரஸுக்கும் வாக்கு விழல. நீங்க 28 சீட்ல 4 சீட்டு தான் ஜெயிச்சீங்க. உடனே நீங்க கிளம்பி என்ன பண்றீங்க, கூட்டணி மாறிட்டு இன்னைக்கு என்ன வேக்கானம் பேசுறாங்க அப்படின்னா, திமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டுறீங்களே. உங்கள்கிட்ட வெளிப்படையா நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டில் தனியா நின்னா ஏதாவது ஒரு தொகுதியில டெபாசிட் வாங்க முடியுமா? இப்ப திமுக தனியா நிக்குது, அதிமுக தனியா நிக்கட்டும், காங்கிரஸ் தனியா நில்லுங்க, ஏதாவது ஒரு தொகுதியில உங்களால டெபாசிட் வாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா உங்க அறிக்கையில நீங்க என்ன பேசுறீங்க, திமுக என்னமோ காங்கிரஸ் உதவியால தான் இவ்வளவு காலம் ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி 1967, 71, 96, 2006, 2021 எல்லா காலகட்டத்திலையும் காங்கிரசினுடைய உதவியால் தான் திமுக ஜெயிச்சது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், வாங்க 2 கட்சி நில்லுங்க, யாருக்கு டெபாசிட் முதல்ல கிடைக்கணும்? அப்போ திமுக ஒரு 50-60 தொகுதியாவது ஜெயிக்கும். நீங்க ஒரு தொகுதியிலோட டெபாசிட் வாங்க மாட்டீங்க. 1951ல காங்கிரஸ் ஜெயிச்சு காமராஜர் முதலமைச்சர் ஆன காலகட்டத்தில் கூட அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. எஸ் ராமசாமி படையாச்சியினுடைய கட்சி ஆதரவு கொடுத்து தான் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். இது மட்டும் இல்ல, 1967 இருந்து 70 இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவில் 16 மாநிலத்தில் நீங்க தோத்தீங்க, உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, உங்களால ஆட்சி அமைக்க முடியல காங்கிரஸ்னால. மற்ற கட்சிகள் இருந்து எம்எல்ஏ எம்பிக்களை நீங்க விலைக்கு வாங்குனீங்க. நான் மினிஸ்டர் பதவி தர்றேன், பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ண பழக்கத்தை உருவாக்கியது காங்கிரஸ் தான். அதாவது ஒரு கட்சியில் இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய கலாச்சாரத்தை இந்தியாவில் துவக்கி வைத்தது இந்த காங்கிரஸ் தான். இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க காங்கிரஸ் எவ்வளவு புனிதமான கட்சி, நாங்கள் மக்கள் கட்சி, எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்னு கதை விடாதீங்க. உங்களுடைய தலைவரான ராகுல் காந்தியும் டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு என்ன கதை விடுறாரு அப்படின்னா, நாங்க தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நாங்க தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பயங்கரமா பீலா விடுறீங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாறு எடுத்து பாருங்க, திமுகவினுடைய வரலாறு மட்டும் கிடையாது, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. 1916 உருவாக்கப்பட்ட தென்னிந்திய நலவுரிமை சங்கமான நீதி கட்சியினுடைய வரலாறு என்ன? பார்ப்பன எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பிலிருந்து துவங்குது. சுயமரியாதை இயக்கம் என்ன?
பின்மாடி உருவாக்கப்பட்ட திராவிட கழகத்தினுடைய சித்தாந்தம் என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம் என்ன, இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சனாதன எதிர்ப்பு தான். ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தான் இந்தியாவிலேயே பெரிய ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட், நாங்க தான் வந்து தினம் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நீங்களா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. 8ஆம் தேதி மாநாட்டுக்கு எதிராக விட்ட ஆடியோல. இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, முரசொலிய தலையங்கத்தில் வெளிப்படையாக திமுக வந்து சொல்லியிருக்கு, நீங்க விஜய கூப்பிடுறீங்க கூட்டணிக்கு, அவர் வரமாட்டேங்கிறாரு, நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொல்றாரு, அதனால இப்ப நீங்க பயப்படுறீங்க, பம்புறீங்க, எல்லா வேலையும் பாக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வெளிப்படையாக ராகுலினுடைய முகத்திரையை கிழித்து இருக்கிறார்கள். ராகுல் கெஞ்சுறாரு விஜய் கிட்ட, இந்தியா அலையன்ஸுக்கு வாங்க, இந்தியா அலையன்ஸுக்கு வாங்க அப்படின்னு. அவர் இந்தியா அலையன்ஸுக்கு நான் வரமாட்டேன், டெல்லி பக்கமே நான் வரமாட்டேன், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நான் வந்தா மோடியை பார்ப்பேன், நான் வந்தா மரியாதை நிமித்தமாக சோனியாவை பார்ப்பனே தவிர இந்தியா கூட்டணி அலையன்ஸுக்கு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி உறுதியா இந்தியா கூட்டணி அலையன்ஸுக்கு அவர் போகமாட்டேன் நிற்கிறாரு. ஏன்னா அவர் போனார்னா பாஜகவை எதிர்க்கணும், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணும், சனாதன எதிர்ப்பு அரசியல் பேசணும், இந்துத்துவா எதிர்ப்பு பேசணும், இதை எதையுமே நான் பேச மாட்டேன், நானும் எடப்பாடியை போல இன்னொரு மோடிக்கு அடிமை தான் அப்படிங்கிற மனநிலையில் அவர் இருக்காரு. ஆனால் அவரை நீங்கள் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணுறீங்க, அவர் வரமாட்டார், வரப்போகிறதும் இல்லை. 2029 தேர்தலையும் தாவேகா தனித்து நிற்கும், காங்கிரஸ் தனித்து விடப்படும். தமிழ்நாட்டில் எப்படி வந்து காங்கிரசும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து நிற்காதோ அதே போல தாவேகாவும் பாஜக எதிர்ப்புக்கு பயந்து ஓடி ஒளியும். அந்த நேரத்தில் காங்கிரஸ் நடுத்தருவில் நிற்கும். தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட காங்கிரஸால் ஜெயிக்க முடியாது தனியாருன்னா, ஏன் டெபாசிட் கூட வாங்க முடியாது. உங்களுக்கு விஜய் வந்து கூட்டணிக்கு வரலன்ன உடனேயே நீங்க திமுக வந்து இல்ல அவங்க எங்களோட கூட்டணி தான், எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஆடியோவெல்லாம் போடுறாரு. அந்த ஆடியோவை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் முரசொலியில் கட்டு எழுதியிருக்காங்க. அதுக்கு பயந்து இந்த 2 அமைச்சர்களும் இன்னைக்கு முட்டு கொடுக்கறதுக்காக இப்படி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், இந்தியாவில் பாஜகவை போன்று இந்துத்துவாவை போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற சித்தாந்தம் ஆளக்கூடாது. அதற்கு எதிர் திசையில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வலுவா இருக்கணும். இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பல மாநில கட்சிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டணியே தவிர ராகுல் உருவாக்கிய கூட்டணி அல்ல. ஆனால் ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னா, மாநில கட்சிகள் இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிப்பு இருக்காது, மாநில கட்சிகள் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியை பலவீனப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக செய்கிறார். இது தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொள்கிற வேலையை ராகுல் செய்கிறாரு. அதைத்தான் வெளிப்படையாக திமுக வந்து இந்தியா கூட்டணிக்குள் அமதமாக இல்லாமல் விஷத்தையே கடைந்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஸோ அப்போது உண்மையிலே ராகுல் காந்தி ஒரு விஷம் அப்படிங்கிறத போகிற போக்கில் ராகுல் காந்தியினுடைய சொல்ல வச்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதன் அடிப்படையில் தான் 2029 தேர்தலே முடிவாகும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு திமுக, அது இல்லாமல் ஆர்ஜேடி, சமாஜ்வாதி பார்ட்டி, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தேர்ட் ஃப்ரண்ட்டாக மாநில கட்சிகள் நின்னால் காங்கிரஸ் பலவீனம் அடையும். மாநில கட்சிகளாலும் ஜெயிக்க முடியாது, காங்கிரஸாலையும் ஜெயிக்க முடியாது. மோடி ஜெயித்து விடுவார் 2/3 மெஜாரிட்டியில். இந்த நிலைமை உருவாகும். இது இந்தியாவுக்கு ஆபத்தானது. இதனால தான் இன்றைக்கி மாநில கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டை உருவாக்காமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி இந்த தேர்ட் ஃப்ரண்ட்டை உருவாக்குறதுக்கான வேலையில் ஈடுபடுறாரு. அவருக்கு பாஜக ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லா மாநிலத்தில் எப்படி வேலை பார்க்குறாரோ அதே போல் இந்தியாவில் பாஜக ஜெயிக்கணும். பாஜக ஜெயிக்கலையா நாம் ஜெயிக்கணும், நாம் ஜெயிக்கலையா பாஜக ஜெயிக்கணும், வேற யாரும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு மோடியை பிரதமராக்குறதுல குறியா இருக்கிறார் ராகுல் காந்தி.